ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ரெசிபி. அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சூப்பரான பன்னீர் டிக்கா ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வித் க்ரீன் சட்னியோட பார்க்கலாமா? என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 200 கிராம் பன்னீரை வந்து நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம எப்பயும் கட் பண்ணுவோம்ல க்யூபாக, அது மாதிரி நல்லா கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு 10 நிமிஷம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். உங்கள் கிராக் இல்லாமல் அந்த க்யூப் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம மசாலாவை இப்போ வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ண போகிறோம். இதோட பெர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மெத்தி, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, நான் வந்து உப்பு வந்து இன்றைக்கி ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலா வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த கலக்கும் போது நல்ல ஒரு மனம் வரும் பார்த்துக்கோங்க, நல்லா சூப்பராக இருந்தது. இது கூடவே நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பன்னீரை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆனியன் இந்த மாதிரி கட்டங்கட்டமாக நான் கட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக குடமிளகா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப பொறுமையாக இது மாதிரி கேர்ஃபுல்லாக கலந்து விடுங்க. பன்னீர் வந்து சீக்கிரமாகவே உடஞ்சிரும். அதனால தான் இது மாதிரி கலந்து விட்டுட்டு ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 20 நிமிஷம் வந்து நம்ம அப்படியே வச்சிடலாம். நல்லா மேரினேட் ஆகட்டும். இப்போ 20 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். பன்னீர் வந்து சூப்பராக மேரினேட் ஆகிருந்தது மக்களே. இதோட சாறு நல்லா அந்த பன்னீரில் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த ஸ்டிக்கு வந்து மீஷோவில் கூட அவைலபிளாக இருக்கும். பார்பிக்யூ ஸ்டிக் அந்த மாதிரி போட்டிங்கன்னா கிடைக்கும் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டிக்கில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா லேயர் பண்ணிடலாம். ஃபஸ்ட் அந்த குடமிளகா, அப்புறம் பன்னீர், அப்புறம் ஆனியன், மறுபடியும் பன்னீர், அப்புறம் குடமிளகா, அது மாதிரி உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ப இது மாதிரி நீங்கள் ஸ்டிக்கில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டிக்கில் இந்த மாதிரி வைக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வைக்கணும். இது நல்லா ஊறி வேறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பன்னீர் சீக்கிரமாகவே உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எல்லா ஸ்டிக்கையும் இது மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக இந்த பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இதுக்கு டீப் ஃப்ரை பண்ணால் நல்லா இருக்காது மக்களே. இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அந்த குச்சியில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஒன்று ஒன்றா இது மாதிரி போட்டுக்கலாம். நல்லா ஒவ்வொரு பக்கம் வேக விட்டு அப்படியே இந்த ஸ்டிக்கை திருப்பி வேக வச்சிங்கன்னு வைங்களேன், நல்லா ஃப்ரை ஆயிரும். இது இன்னும் முடியல மக்களே, இன்னும் ஸ்மோக்கி ஃப்ளேவர் வேறு நம்ம பண்ணணும். அது வீடியோவோட எண்டில் தான் வரும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடு ஃபுல்லாக ஒரே மனம் தான். அந்த டிக்கா மசாலா வந்து அவ்வளோ ஒரு மணமாக இருந்துச்சு. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலருக்காக இருக்குன்னு. பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ ஆயிலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ இந்த மீதி இருக்கிற எல்லா பன்னீர் பீஸையும் இது மாதிரி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி இந்த பிளேட்டுக்கு மாற்றிட்ட மக்களே, இதில் பாதி பீஸ் வந்து என் பிள்ளைகள் வாய்க்குள்ளே போயிட்டு மீதி இருக்கிறது தான், மிச்ச மீதியை தான் நம்ம வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவருக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். வாங்க ஸ்மோக்கி ஃப்ளேவர் பார்க்கலாம். இது மாதிரி ஒரு வயர் ஸ்டாண்டை வந்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ண பன்னீரில் உள்ள மீதி ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, அதை இது மாதிரி கொஞ்சமாக இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த ஃப்ளேமில் வந்து அப்படியே வாட்டி எடுத்திங்கன்னு வைங்களேன், ஒரு யூனிக்கான ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டான்னா அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்றலாம். ஸ்மோக்கி ஃப்ளேவர் வேணுன்னா இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக முடிச்சாச்சு. கடைசியாக ஒரு க்ரீன் சட்னியை போட்டோன்னு வைங்களேன், ஃபினிஷ் பண்ணிடலாம். கொஞ்சமாக மல்லி இலை, அதில் பாதி அளவுக்கு புதினா இலை, ஒரு பச்சை மிளகாய், இதை வந்து 1-2 உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 பல் பூண்டு, பாதி எலுமிச்சம்பழத்தில் பாதி, அதாவது கால்வாசி அளவுக்கு லெமனு, அதை கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சீனி. இந்த சீனி வந்து கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு தான் ஆட் பண்ணுறோம். இது கூடவே ஒரு 2 ஐஸ் க்யூப் போட்டு அரைச்சிங்கன்னு வைங்களேன், க்ரீன் சட்னி வந்து ரொம்ப நேரம் கலர் மாறாமல் இருக்கும். அவ்வளோதான், க்ரீன் சட்னி ரெடி ஆகிட்டு இப்போ சர்வ் பண்ணிட வேண்டியதான். உங்கள் வீட்டு டேஸ்ட் இல்லை, எங்கள் வீட்டு டேஸ்ட் இல்லை, அப்படி ஒரு டேஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து என்கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரெசிபியில் எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். பன்னீர் டிக்கா பிடிச்சவங்க மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.